யாராவது ஒருத்தர் வேதம் எடுத்தவங்க லூக்கா 23:46 வாசம். சொல்லி ஜீவனை விட்டார். அருமையான 7 பரிபூர்ண வார்த்தைகளை பொறுமையோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய பலத்தினால நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இந்த 2026ஆம் ஆண்டும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த சிலுவை தியான நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை, சிலுவையினுடைய பாடுகளை, அந்த மெய்யான அன்பை, பாவத்தினுடைய முழு உக்கிரத்தை அந்த சிலுவையிலே அவர் அனுபவித்தார். அந்த காரியம் ஒரு பாவம் ஒரு மனுஷனை, அதாவது ஒரு பிசாசு முழுமையாக ஒரு மனுஷனை எப்படி தாக்கோன்றது தான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் பாடுடைய ஒரு அனுபவமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு ஒப்படைப்பு முடிந்ததுன்னு சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? முழுமையா ஒப்பு கொடுத்தார். அப்பனா என்ன? ஒரு இடத்துல சொல்றாரு யோவான்ல, ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அவர் ஜீவனை யாராலையும் எடுக்க முடியாது. அப்ப அவரா ஒப்பு கொடுத்தாதான் உண்டு. அதனால அப்ப அந்த ஒப்பு கொடுத்தது யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு? நமக்காக தான் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்படைப்பு இருந்தாதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய குடும்பமா, தேவனுடைய வீட்டாரா இருக்கிற நம்ம அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனா இருக்கணும்னா அதற்காக அவர் என்ன செஞ்சார்? தன் உயிரையே அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பிதா சொன்னதை செய்து முடித்தார். அவர் பிதா சொன்னது என்ன? 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார். அப்ப அவர் ஒப்பு கொடுத்ததுனால அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். இந்த முதலாம் வார்த்தைக்கும் 7ஆம் வார்த்தைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. யாராவது கொஞ்சம் உங்க சிந்தனைய எல்லாம் அப்படியே சோர்வா இருக்கீங்களா? அதனால கொஞ்சம் அப்படி சொல்றேன். முதலாம் வார்த்தைக்கு 7ஆம் வார்த்தைக்கு என்ன ஒரு ஒற்றுமை? உங்க ஒரு கரங்களை தட்டுவோமா? பாருங்க, அவங்க கரெக்டா இருக்கிறாங்க இந்த இடத்துல. பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே நான் ஒப்பு கொடுக்கிறேன். மற்ற எந்த இடத்துல அவர் பிதாவை அழைக்கவே இல்லை. அந்த முதல் வார்த்தையோ கடைசி வார்த்தையோ அது தொடக்கமும் அவர் தான், நமக்கு முடிவும் அவர் தான். அதனாலதான் அல்பாவும் அவர் தான், ஆதியும் அவர் தான், முடிவும் அவராக தான் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 31:5 சொல்கிறது, இதே வார்த்தையை சொல்கிறது, அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதக்காரர் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அங்க சொல்லுகிறார். அப்போ அந்த வெளிப்பாடு, அந்த வேத வாக்கியம் ஆண்டவர் இங்க நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்ததுடைய முழு நோக்கம் பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் வந்தார். அதை உயிரை கொடுக்கிறவராய் இருந்தார். அப்போ எனக்கு இன்னைக்கு இதுல இருந்து நம்ம சில விஷயங்களை கத்துக்கொள்ளலாம். பாருங்க, உலகத்துல மரணம் இருக்கு, உலகத்துல மரணம் இருக்கு. உலகத்துல உயிரோடு இருக்கிறவங்க நிறைய பேசுவாங்க. நான் 135 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு ஒரு சாய்பாபான்னு ஒருத்தர் சொன்னார். சொல்லி அடுத்த வாரத்துல அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இறந்து போனார். 135 வருஷம் அவர் என்ன செய்யல? உயிரோடு கூட இல்ல. அப்ப பாருங்க, இப்படி உலக பிரகாரமா மறிக்கிறவங்க பெரிய தத்துவங்களை பேசினாலும் என்னெல்லாம் பேசினாலும், ஒரு நபர் இருந்தாராம், ஒரு புஸ்தகத்துல படிச்சேன். என்னன்னா, சாவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் விஷத்தை குடிச்சாராம். குடிச்சு கொஞ்ச நேரத்துல கண்ணெல்லாம் மயக்கி என்ன இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் காணாத ஒரு இருளை பாக்குறேன் அப்படின்னு நடுங்கி போனாராம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வசதி படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள், புகழ் படைத்தவர்கள், எவ்வளவு தாளந்து படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள், எவ்வளவு பேர் இந்த உலகத்தை கிடைக்கிறவர்களா இருந்தால் கூட அவர்களுடைய மரணம், சங்கீதம் 45 நீங்க வாசித்து பாருங்க, அதுல அழகா இருக்கும். எவ்வளவு கனப்பொறினா இருந்தாலும் அவன் வெளிச்சத்தை காணாத இருளிலே தான் அவன் போறான் அப்படின்னு சொல்லி வேதம் அங்கு சொல்லுகிறது. எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் தங்களுடைய சகோதரனுடைய ஆத்மாவை அவன் மீட்பை கொடுக்க அவனுக்கு எதுவுமே அந்த பணத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு சபை அதை அறிந்து கொள்ளணும். நம்முடைய பணத்தினால, நம்ம பொருளினால, நம்ம தகுதியினால, நம்முடைய திறமையினால கிறிஸ்து மீட்கவே இல்லை. தேவன் நம்மளை முன்குறித்தார். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, அந்த அன்புதான் இந்த குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எந்த தகுதியும் பார்க்கல, எந்த அந்தஸ்தும் பார்க்கல, எந்த ஜாதி மதமும் பார்க்கல. கிறிஸ்து நம்மளை அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்புதான் நம்மளை சந்தித்திருக்கிறது, நம்மளை தெரிந்திருக்கிறது. அப்போ இருளை காண்கிற, திகில காண்கிற, மரண பயம் என்னை ஆட்கொண்டது. வீர வசனம் பேசினவங்களாம் மரிக்கும் போது சொன்ன காரியம். ஆனா ஒரு கிறிஸ்தவக்குள்ள பரிசுத்தவான்களுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, மார்ட்டின் லூத்தர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில அவர் மரிக்கிற தருவாயில சொல்லுகிறார், நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள், என்ன எங்க அத்தை, அவங்க சென்ட் பால் சர்ச் ஆயர்
சாமுவேல் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க அம்மா, எங்கள் அத்தை தான் அவங்க. இதுக்காகனா உங்களுக்கு யாருக்காவது சென்ட் பால் சர்ச் ஆயர் தெரியுன்றதுக்காக நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவங்க ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். அவங்க நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவங்க. என்னையே ஆதாயப்படுத்தினவங்களும் அவங்க தான். ரொம்பலாம் பேச மாட்டாங்க, ஒரு வேர்டு தான் சொல்லுவாங்க. அந்த வேர்டு இயேசு கிறிஸ்து சொன்னது போல இருக்கும். அப்படியே உள்ளத்துல எப்படி இருக்கும்னா பசுமரத்து ஆணியை போல அது என்ன செஞ்சிடும், பதிஞ்சிரும். பயத்தோட வருகிறவன் ஓடி போயிடுவான், கவலோட வருகிறவன் துக்கம் மறைஞ்சு போயிடும். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அனாய்டிங், ஒரு நல்ல அபிஷேகம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு டைம் நான் பார்க்கும்போது, நான் ரெடி ஆயிட்டேன், எங்க அப்பா வந்து இன்னும் என்னை கூட்டு போக மாட்டேங்கிறான்னு. என்னது ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, எங்க இங்க இருக்கிற கோயம்புத்தூருக்கு போறோம் நம்ம, ரெடி ஆயிட்டீங்கன்றீங்க அப்படின்னா. இல்லப்பா, நான் எல்லாம் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்கு சாவு வராதானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு திக்குன்னு ஆகி போச்சு. நான் நாளைக்கு வந்தா என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டா என் நிலைமை என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அப்போ பாருங்க, ஒரு பரிபூரண நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்போ தேவனுக்குள்ள வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வாழ்ந்தவர்கள், சிலுவையை சுமந்தவர்கள், அந்த ஓட்டத்தை சரியா ஓடி முடித்தவர்கள், அவங்க ஆவிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதை ஒப்பு கொடுக்க அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தை காண்கிறேன். ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் சொல்கிறார், நான் ஒரு புது வீட்டை பார்க்கிறேன், அந்த வாசல்கள் திறந்து இருக்கிறத பார்க்கிறேன், எனக்காக எங்க அப்பா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வீட்டை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த காலகட்டம் கிறிஸ்தவர்கள் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும், மரிக்க தயாராவாங்க. இனி வர்ற காலங்கள்ல சும்மா ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு, எல்லாம் இந்த உலகத்துல இருக்க காரியங்கள்லாம் நன்மையா தான் ஆண்டவர் நடத்துவாரு. வேலை உண்டு, சம்பளம் உண்டு, பொருளாதாரம் உண்டு, உங்க பிள்ளைங்க படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் இந்த வருகிற நாட்கள் நீங்க கிறிஸ்துவுக்காக நிக்க வேண்டிய நாட்கள் வரும். அப்ப மரிக்கும் போது நம்ம பதச்சி நிக்க கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அந்த சாவு, ஐயோ எனக்கு சாவு வருதுன்னு பயப்படாதீங்க. இதுதான் எசேக்கியா ராஜாவுக்கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உன் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு. கர்த்தர் தானே சொன்னது, அவன் என்ன செஞ்சிருக்கணும், சரி நான் போறேன்னு சொல்லியிருக்கணும். உடனே கண்ணீர் வடிச்சு அழுது, கர்த்தருடைய வேலை வந்தா போயிட்டே இருங்க, கர்த்தருடைய வேலை. ஏன்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் எசேக்கியா ராஜாவை பத்தி. உடனே கண்ணீர் வச்சு அழுதான். ஆண்டவர் கண்ணீர் வடிச்சாலே மனம் இறங்கிடுவாங்க. நிறைய சகோதரி கூட கண்ணீர் வடிச்சாங்கன்னா மனம் இறங்கிருங்க. ஆனா ஆள் பார்த்து இறக்கம் பாராட்டுங்க. எல்லாருடைய கண்ணிக்கும் இறக்கம் பாராட்டாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. இது ரொம்ப மோசமான ஒரு காலமா இருக்குது பாருங்க. ஏன் எசேக்கியா ராஜா அழுத உடனே 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அப்ப அவருக்கு பிள்ளை இல்லை. அவர் ஒரு தப்பு பண்ணார். என்ன தப்பு? ரகசியத்தை எகிப்துக்கு பொக்கிஷத்தெல்லாம் காட்டினோடனே மறுபடியும் வந்து சொன்னாரு, உன்கிட்ட ராஜ்யம் இருக்கும், ஆனா உன் பிள்ளைங்க இப்படிலாம் ஆவாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கும் என்ன சொல்லிட்டாரு, சரி என் பிள்ளைங்க காலத்துல தானே ஒத்துக்கிட்டாரு. ஏன் ஒத்துக்கிட்டாரு? அப்பவும் அவருக்கு பிள்ளை இல்லை. யோசித்து பாருங்க. அப்பவே போயிருந்தா அந்த சந்ததி நல்லா இருந்திருக்குமா? நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? என்னுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம் சரியா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை ஆண்டவருடைய வேலை வந்தா, எங்க அத்தை சொன்னாங்க, என் வேலை இன்னும் வந்துருச்சு, இன்னும் எங்க ஐயா வரல. அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு வாழ்ந்தாங்க. இந்த சிலுவையின் தியான நாட்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படி ஊன்றி கட்டப்பட வேண்டும். வேதாகமத்தை இதை பார்க்கிறாரு. இதை பார்த்த ஒரு நபர் இதை போலவே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறாரு. யார் அது? ஸ்தேவான். வெறும் சமையல் வேலைக்கும் பந்தி விசாரிப்புக்கும் தெரிந்தெடுக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் பரிசுத்தத்தினாலும் நிரப்பப்படும் போது ஒரு பெரிய சுவிசேஷத்தை அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க வெறி கொண்டு கல்லெடுத்து அறியும் போது வலது பரிசத்துல இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். 2 இடத்துல எழுந்து நிற்கிற ஒரு அனுபவம் உண்டு. தாவீது 7 பேரை புறக்கணிச்சு 8வது தாவீது வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னனே ஒரு தீர்க்கதரிசி எழுந்து நிற்கிறார். 7 பேர் இருக்கும்போது எந்திரி நிக்கல. ஆண்டவர் சொன்ன மனுஷன் இவர் தான் ஹானர் பண்றார். ஐயோ, ஒரு அபிஷேகிக்கப்பட்டவன், என் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் எழுந்து நிற்கிறார். கிறிஸ்துவுக்காக ஒருத்தர் இரத்த சாட்சியாய், முதல் இரத்த சாட்சி மரிக்க தன்னை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு எழுந்து நிற்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசுவை எழுந்து நிற்க வைக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனல் நமக்குள்ள பற்றி எரிய வேண்டும். இதெல்லாம் ஆவியானவர் தான் நமக்கு செய்ய வேண்டும். அதனால இந்த 40 நாள்ல இந்த வேத வாசிப்பு, இந்த ஆலய ஆராதனை இதெல்லாம் விற்றாம தொடர்ந்து அது அப்படியே அந்த ஆவி என்ன செய்யுங்கன்னா பற்றி கொள்ளுங்க. அதை அப்படியே விடாதீங்க. 40 என்பது எதனா ஒரு பரிபூர்ணத்தை குறிக்குது. இயேசு வெள்ளிக்கிழமை மரித்தாரா, புதன்கிழமை மரித்தாரா, வேலைக்கிழமை மரித்தாரா? இயேசு பூமியில 3 இரவு 3 பகல் இருந்தார். ஆனா நீங்க வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற காரியம் சூட் ஆகாது. ஏதோ அன்னைக்கு முன்னோர்கள் ஒரு சடங்காச்சாரியமா இதை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வச்சாங்க.
நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், ஆராய்ச்சி தகவல். கடைசியா போகும்போது என்கிட்ட வாங்கிட்டு போங்க. 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றில யோனா இருந்தது போல அவர் இருந்தார் என்ற அந்த சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணி, ஏதோ எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சத்தியத்தை தெரியும் போது உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க வாங்கிட்டு போங்க. அப்போ பாருங்க, அப்போ எனக்கு அன்பாக அப்படியே ஃபாலோ பண்ண நபர் முதல் திருச்சபையில 1ஆம் நூற்றாண்டுல ஸ்தேவான். இன்னைக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஒப்பு கொடுத்தார். நான் 3 காரியத்தை நான் உங்களோடு கூட கடைசியா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3 காரியத்திற்காக இந்த ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். முதல் காரியம் வாசிக்கலாம், கலாத்தியர் 1:4. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. எதுக்காக இந்த அர்த்தம் அப்படி போட்டிருக்க கலாத்தியர் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன் ஊர்லேருந்து, எனக்கு இந்த இடம் சொந்தமா? நான் இங்கேவா இருக்க போகிறேன்? இல்லை நீங்களும் இங்கே இருக்க போறீங்க? எல்லாரும் எங்கே போகிறீங்க? உங்களுக்கு சொந்தமான இந்த பூமி ஒரு இடக்கு குடியிருப்பு இருக்குது, அங்கே தானே நம்ம போகிறோம். அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள பவுல் கலாத்தியருக்கு சபைக்கு ஒரு பதிவை பிரித்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி பிதாவினுடைய சித்தத்தின்படி தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பர்களை ஒப்பு கொடுத்தான். நான் 2 ஒப்பு கொடுப்பேன், நான் சொல்கிறேன். அது மட்டும் சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா முடிகிற நேரம்ல, எப்போ முடியும்னு நம்ம எல்லாரும் காத்திருப்போம். அதனால் 2 காரியத்தை சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, நறுங்க குறின்னு சுருங்க குறின்னு சொல்கிற மாதிரி சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று ஆண்டவர்கிட்ட காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஒப்பு கொடுங்க. என்னை நீதிமானாக்கின கிருபை உம்மிடத்தில் இருப்பதற்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த பாவின்னு சொல்லாதீங்க, நீதிமான்னு அறிக்கை, நல்ல அறிக்கையை செய்யுங்க. இந்த பாவின்னு தான் தெரியுமே, எனக்கும் தெரியும், அவருக்கும் தான் தெரியும், எல்லாருக்கும் தான் தெரியுமே, உங்களுக்கும் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் தெரியுமே நம்முடைய சேஷ்டெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா. ஆனால் ஆண்டவர்கிட்ட காலையில் அவருடைய கிருபையினால கண்ணை விழிக்கும் போது சொல்லுங்க, என்னை இந்த பாவியை நேசித்து என்னை நீதிமானாக்கின கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த நாள் முழுசும் உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இரவுல வந்து தூங்கும் போது சொல்லுங்க, என் ஆவி என் ஆத்துமா சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான்னு. நான் நைட்டு தூங்கினேன்னா எந்த வியாதி என்ன தாக்கும்னு தெரியாது, எந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இரவுல நிறைய பிரச்சனை நடக்குது. இது நிறைய ஆவிக்குரியவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரோடு ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும். இரவுல தான் உங்களை குடும்பத்தை வீழ்த்துகிற, உங்கள் பிள்ளைகளை வீழ்த்துகிற, பொருளாதாரத்தை வீழ்த்துகிற, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்த்துகிற எத்தனையோ அந்தகார கிரியைகள் நடக்கிறது. அதனால தேவ பிள்ளைகளை உஷாராயிடுங்க. இயேசு சரியா ஒப்பு கொடுத்தாரு, அதே மாதிரி நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. ஆவியை ஒப்பு கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி கன்ஃபஸ் ஆயிக்கோங்க, ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க. அதுக்கு பின்பு ஆவியை ஒப்பு கொடுக்குறேன், என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். இந்த இரவுல நடுவானில நடு ராத்திரியில உங்களுடைய வருகை இருக்கும்னா ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, அவரோடு கூட நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஆமென், ஆமென். அடுத்த நாள் காலையில இந்த பூமிக்குரிய கண்கள் இருக்காது, பரலோகத்துக்குரிய கண்களாய் உங்களுக்கு திறக்கக்கூடும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதை ஒப்பு கொடுங்க. இது ஒரு சின்ன பிராக்டிஸ் தான். இதை நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பாக்குறவங்களா இருப்பீங்க. மரணம் என்கிற பயம் இருக்காது. என்னுடைய வயசு 48 வயசு ஆகுது. கர்த்தர், நான் இருட்டை கண்டா பயப்படுறேன். நீங்க இருட்டை கண்டீங்கன்னா நான் இங்க இருந்து 10 அடி கூட நான் போக மாட்டேன். அந்த ஒரு பயந்தாங்கொழி இன்னைக்கு நான் காட்டுக்குள்ள தனியா நடந்து வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்படைக்க ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க கர்த்தர் நம்ம உள்ளத்துல இருந்து முதல்ல இதை எடுத்து போடுவார் அப்படின்னு சொன்னா பயத்தை எடுத்து போடுவார். ஏதேன்ல வந்தது பயம், கர்த்தருடைய கிருபை நமக்கு கொடுத்தது பயத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. 2வது காரியம் எபேசியர் 5:27 வாசிங்களேன். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்தது எதற்காகன்னு சொல்லி 2வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். கரைத்திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மகிமை உள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
தேவன் எதுக்கு ஒப்பு கொடுத்தாராம்? ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? ஒரு மகிமையுள்ள சபை, ஒரு மகிமை உள்ள சபை, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது ஒரு மகிமை உள்ள சபை. சபை என்றால் அது தேவனுடைய வீடு, அது தேவன் தங்குகிற ஒரு ஆலயம். அப்ப சபை என்பதுன்னா ஐக்கியப்படுகிற இடம். அவர் டு பிரிங் க்ளோஸ், அவருடைய பலியினாலே நம்மளை கிட்டி சேர்த்தார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அப்போ புனிதர்கள் கூடுகிற இடம். சொல்ல ஈஸியா சொன்னா, புனிதர்கள் கூடுகிற இடம். இயேசுவின் இரத்தத்தினால யார் பரிசுத்தமாக்கப்படுகிறார்களோ அவர்கள் புனிதராகிறார்கள். அதான் ஒரு சகோதரி அழகா ஒரு வசனம் வாசித்தாங்க கடைசியா, ஒரு அம்மா என்ன வசனம்? யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை, ரோமர்ல அழகா வாசித்தாங்க 8:30 நினைக்கிறேன், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் அதுக்கு கீழே வாசித்தீங்கன்னா, நான் நீதிமானாக்கினவரை குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார்? ரத்தத்தை கொடுத்திருக்கிறப்பா, பரிசுத்த ரத்தத்தை கொடுத்திருக்கிற. இந்த கான்பிடென்ட் அவருக்கு இருக்கு, இந்த கான்பிடென்ட் நமக்கு இருக்கணும். நான் ரத்தத்தினால மீட்கப்பட்டவன், நான் ஒரு சபை. அது எப்படிப்பட்ட சபை? தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு சபை. இந்த சபைக்கு யார் தலையா இருக்கிறான்? கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்ப நாம அவருடைய அவயமா இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு ரகசியம், இதெல்லாம் கட்டாயம் நம்ம சிந்திக்கணும். கிறிஸ்து எனக்கு தலை, அப்ப நம்ம எல்லாம் யாரு? அவயங்கள், பார்ட் ஆஃப் பாடி. கிறிஸ்துவில நம்ம எல்லாம் ஒரு அவயமா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்டியனுக்கு தலைனா, அததான் பவுல் சொன்னார் பிலிப்பியர் 2:5, இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையே உங்களுக்குள் இருக்கணும். இப்ப வேற சிந்தை நமக்கு வேண்டாம். எப்ப முடியும் போலாம், அந்த சிந்தனை கூட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இருக்கிற சிந்தனை வேணும். அந்த சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை? பவுலுக்கு அந்த சிந்தனை இருந்தது, வேற சிந்தனை எங்களுக்கு இல்லைன்றார். ஏன்னா கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாங்க அவருடைய அவயமா இருக்கிறோம், நாம தேவனுடைய வீட்டா இருக்கிறோம், நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எத்தனையோ கூட்டம் நடக்குது இன்னைக்கு, நிறைய கூட்டம் நடக்க போது பாருங்க எலெக்ஷன்ல. எந்த கூட்டத்திலையும் தேவன் இல்ல, ஆனா இந்த கூட்டத்துல இருக்கிறார். 2 பேர் 3 பேர், முதல் 2 பேர் கணவன் மனைவி, அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். 3வது அவங்க பிள்ளைகள், குடும்ப ஜெபத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். 4வது இந்த 3வது இந்த சபைக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறான். ஏன் சபை கூடி வரணும்னு சொல்றோம்? ஏன் சபைக்கு போகக்கூடாது, போகாம இருக்கணும்? நீங்க எவ்வளவு பாவம் செய்யுங்க, நான் பாவம் செய்யணும் அதுக்காக உங்களை என்கரேஜ் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அதை விட முடியல அப்படின்னாலும் சபைக்கு வாங்க. ஏன் தெரியுமா? சபையில தேவன் வாசம் பண்ணுகிறார், சபையில குமாரன் வாசம் பண்ணுகிறார், சபையில பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ ஒரு நெருப்பு இருக்கு, இந்த நெருப்பை கொளுத்தி வச்சா அந்த நெருப்போடைய வாமப்பு தூரம் இருக்கிறவங்களுக்கு போகுமா போவாதா? அப்போ 10 நீதிமான்களுக்காக, 2 பரிசுத்தவான்களுக்காக சபையில பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறான். அப்போ ஒருத்த பலவீனமா வருவான், ஒருத்த விசுவாசத்துல குறைவா வருவான், பாவத்தோடு கூட சில நேரங்களில் வரலாம். அந்த ஆவியானவர் அந்த நீதிமான் மேல இறங்கும் போதே, அந்த வாமப்பு சபைக்குள்ள அப்படியே போகும்போதே, அந்த தூரத்துல இருக்கிற சகோதரி, தூரத்துல இருக்கிற சகோதர அந்த பரிசுத்த ஆவியினால விடுதலை அடைவான், அந்த வார்த்தையினால விடுதலை தொடப்படுவான். எதுக்கு சபைக்கு வரணும்? த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அங்க வாசம் பண்ணுவா. சபைக்கு வெளியே இருந்தா அந்த வாமப்பு இருக்காது. அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை சபைக்குள்ள இருக்கிற நமக்கு வரணும். அதுக்காக தான் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட சிந்தனை? 4 சிந்தனை வேகமா சொல்லிடுறேன். முதல், அவர் நமக்கு நல்ல நண்பன் என்கிற சிந்தை இருக்கணும். யூ ஆர் ஏ குட் ஃப்ரெண்ட். யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முதல் நண்பனா இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து குட் ஃப்ரெண்ட், நல்ல சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேற இல்ல. நண்ப உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? உங்க அந்தரங்கத்தை கூட நீங்க பேசுவீங்க அந்த அவர்கிட்ட, எதுவுமே ஒளிவு மரம் இல்லாம. என் ஃப்ரெண்டு இருந்தான், உலக பிரகாரமா இருக்கும்போது ஓடி வந்தான், அழுதான். எதுக்குடா அழுகுற? காலையிலே வந்து அழுதான், வீட்டு வாசல்ல வந்து. ஏன்டா அழுகுறேன்னா, மச்சி எனக்கு ஒரு 200 ரூபா இருந்தா குடுறா அப்படின்னு. என்னடா அப்படின்னு, பாலிடெக்னிக் படிக்கிற இருந்தான், படிச்சுட்டு இருந்த காலத்தை. இது வந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனா நண்பன் மாலினி விஷம் குடிச்சிட்டாடா. யாருடா மாலினி? அப்படின்னா என் லவர் நான். விஷம் குடிச்சிட்டான். அவன் அழுதுட்டு சொன்னான். நான் இப்ப அதை வேடிக்கையா சொல்றேன். 200 ரூபா கொடுத்தேன். அவன் செய்த தப்பு இல்லை. என் நண்பன் அழுதான். இருதயத்தை திறந்து சொல்லக்கூடிய இடம் அந்த நண்பன் என்கிற உறவு. இயேசு நமக்கு நல்ல நண்பன். இருதயத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க ஒரு தீர்மானத்தோடு போங்க, இந்த ஒப்படைப்போடு நீங்க போங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட மட்டும் திறங்க, வேற யார்கிட்டையும் திறக்காதீங்க. அவர் நல்ல நண்பன். ஆமீன். உட்கருத்தான ஆலோசனைகளை சொல்லி உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. 2வது, அவர் குட் ஃபாதர், வண்டர்ஃபுல் ஃபாதர். இன்னைக்கு தகப்பனை இழந்து இருக்கிறீங்களா? தகப்பன்னா என்ன தெரியுமாங்க? தைரியம்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லிடுறேன். தகப்பனுடைய உறவு. அவர்கிட்ட நீங்க போகும்போதெல்லாம் கிருபா சண்டையில போய் நிற்கவும்,
அவருடைய இரக்கத்தையும் சகாயத்தையும் பெறும்படி இயேசுவின் இரத்தத்தினால எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான், துன்மார்க்கன் தொடாது இருந்து ஓடி போவான். நீதிமொழிகள் 28:1. அவர் சமூகத்துல அப்பான்னு போய் பாருங்க, உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறவர் அவர் உண்டு. அதான் அந்த சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை. பவுலுக்கு அந்த தைரியம் இருந்ததுனாலதான் அவர் சேனைக்குள்ள ஓடினாரு, எங்கெங்கயோ ஓடினாரு, அடி வாங்கினாலும் ஓடிக்கிட்டே இருந்தாரு. அவர் நிக்கவே இல்லை. எத்தனை கோலியாத்து வந்தாலும் அவரை ஒண்ணும் செய்ய முடியாது. 3வது காரியம், குட் மதர், நல்ல ஒரு தாய் அன்பு உள்ளவர். தாய் யார் தெரியுமா? அரவணைக்கக்கூடியவர். பசி, தாகம், வெயில், உஷ்ணம் இதுல எல்லாம் இருந்து அந்த தாயுடைய அன்பு உங்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். அந்த தாய் அன்பு உள்ளவர் தான் நமக்காக சிலுவையில தம்மையை ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு நமக்கு இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான் அந்த தாய் அன்பை கொடுக்க முடியும். கடைசியாக அவர் நல்ல எஜமான். நீங்க அவருக்கு வேலை, அவர் தோட்டத்துல நம்ம வேலை செய்யணும். அப்ப எஜமான இந்த 4 நிலைகள்ல தான் இயேசு வெளிப்படுவார். இந்த 4 நிலையில தான். அப்ப எஜமான் எங்க வெளிப்படுவார்? கர்த்தருடைய வேலையை செய்யலைன்னா அடி விழும், கூலி கிடைக்காது, பொத்தல் பை தான் வரும். பொத்தல் பையனா தெரியுமா? சம்பாதிச்சு ஓட்டைக்குள்ள தான் போடுவீங்க. ஆனா கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு பாருங்க, அந்த பொத்த பையில ஆண்டவர் அடைச்சிருவார். உங்களுக்குரியது உங்களுக்கு இருக்கும், உங்களுக்குரியது உங்களுக்கு. அதனாலதான் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் எஜமான். அவர் நமக்கு திராட்சை தோட்டத்துல சில தாளந்துகளை பிரித்து கொடுத்து நம்மளை வேலை செய்யும்படி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேலும் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. இந்த பாய விரிக்கிறதும் தேவ சித்தம் தான். இந்த ஆலயத்துல வந்து கூட்டி வேலை செய்யறது தேவ சித்தம் தான். அதையும் அவர் ஆனர் பண்ணுகிறார், அதையும் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் இந்த 4 நிலைகளில் அவர் வெளிப்படுகிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரோமர் 8:32 கடைசியா யாராவது ஒருத்தர் வாசிங்க. கடைசியா நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்த ஒரு ஒப்படைப்போடு நீங்க போங்க. கடைசியா ஒரு பாடல் பாடப்படும். எல்லாரும் உண்மையா அர்ப்பணிச்சு ஒரு ஒப்படைப்போட ஆண்டவரே தேவ சித்தம் நான் செய்ய நான் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா 3 தான் தேவ சித்தம். 1, நாம பரிசுத்தமா இருப்பது தேவ சித்தம். அதுக்காக தான் இந்த வார்த்தைகள்ல இருந்து எல்லாருமே சொன்னது என்ன? பரிசுத்தமா இருக்கணும், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும். 2வது என்ன தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுகிறது, எல்லா காரியத்திலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவ சித்தமா இருக்கிறது. நான் அது எப்படி பார்த்தேன் தெரியுமா? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நல்ல காரியம் நடந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கலைனாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் போஷிப்பதற்கு முடியாத காரியம். இயேசு அதை பெற்று ஸ்தோத்திரம் பண்ணின போது மீதியான கூடைகளில் எடுத்தார்கள். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா மீதியான கூடைகளில் எடுக்க முடியும். ஆமென். சட்டம் போடப்பட்ட பின்பும் எருசலேமின் பலகனியை திறந்து எருசலேமை நோக்கி தானியேல் ஜெபித்த போது கடைசியாய் அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான். சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்து இரட்சித்தார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பெருக செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களை சத்ருவின் வல்லமைகள் இருந்து ரட்சித்து காத்துக்கொள்ளுவார். இது தேவ சித்தம். எல்லாத்துக்கும் மேல ஒரு தேவ சித்தம் என்னன்னா, எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த சித்தத்தை தான் அவங்க சொன்னாங்க. அந்த ஓட்டத்தை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? சபை கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த ஓட்டத்தை நம்ம ரவிச்சந்திரன் ஐயா, மிஷனரி ஐயா தான் ஆந்திரால இருந்து செஞ்சுக்கிட்டு வராரு, இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வராரு. அவர் மட்டும் செய்யக்கூடியது அல்ல, எல்லார் மேலும் அது விழுந்த ஒரு கடமை. வாசிக்கலாம், ரோமர் 8:32 வாசிக்கலாம். இருப்பது எப்படி? அப்போ அழகான ஒரு வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? தேவ ஜனமே, நாம் அநேக காரியத்தை குறித்து கலங்கி போய் இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நிறைய தேவைகளோடு பிரச்சனைகளோடு இந்த உலக காரியங்கள் தான் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கல, திருமணம் ஆகல, என் பிள்ளைக்கு சரியா படிப்பு வரல, அது வரல, இது வரல. ஆனா தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? இந்த வார்த்தைக்கு நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, நீங்க இதை யோசித்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. இததான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னார். அதே மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எதுக்காக கலங்குறோமோ, எதுக்காக நம்ம திகைத்திருக்கோமோ, இதெல்லாம் உலகத்தார் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அவர் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். மிஷனருடைய லைஃப்ல நான் எத்தனையோ பேரை சொல்ல முடியும். அவங்க வாழ்க்கையில 0ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் எப்பயும் மிஷனரிமார்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவேன்,
அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு மத்தியில தம்முடைய கிரியையும் அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில தம்முடைய மகிமையும் விளங்க செய்கிறார். கர்த்தருக்காக நம்ம எதையாவது எழுந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சந்ததியை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த நேரத்துல அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஒரு பாடலை நம்ம பாடுவோம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும். இந்த 7 வார்த்தை இந்த தியானத்தின் நிறைவுல நம்ம வந்திருக்கோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, என் மூலியமா ஒரு ராஜ்யம், ஆண்டவரே எனக்கு நீங்க வீட்டை கொடுத்திருக்கிறீங்கன்னா என் வீடு தேவ ராஜ்யத்துக்குரியதா மாறணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாகனம் கொடுத்திருக்கீங்கன்னா அந்த வாகனம் ஊழியத்துக்கே பயன்படணும். எனக்கு ஒரு பிள்ளைகள் கொடுத்திருக்கீங்கன்னா என் பிள்ளைகளை தாளந்து பயன்படுத்தி, என் பிள்ளைகள் எல்லாம் அந்த தாளந்தை பயன்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல சம்பாத்தியம் கொடுத்திருக்கிறீங்கன்னா நான் ஒரு 10 மிஷனரியை தாங்குவேன், நான் ஒரு ஆலயை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறவனா மாறணும். எப்படி ஆகணும்? தேவ ராஜ்யம் என் மூலியமா கட்டி எழுப்பப்படணும். இன்னைக்கு அதுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லார் மேலேயும் சிறுமந்தையே ஏன் பயப்படுறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் உடைய ராஜ்யம் எப்ப வரும்னு கேட்கிறாரு. அந்த ராஜ்யம் வரும்னு சொன்னாரு. என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, டீன் பேஜ் பிள்ளைங்க இருக்கிறீங்க, ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிறது தேவ ராஜ்யத்தை விருத்தி ஆகும். இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க 5 பேர் சேர்ந்து தேவ சேனையா நாங்க ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் முடிச்ச பிறகு செல்வின் அண்ணன் இந்த ஒரு அண்ணனுடைய மேல் அறை வீட்டுல நாங்க 11 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சு 3:30 மணி வரைக்கும் நாங்க 5 பேரும் ஜெபிப்போம். ஆவியில நிறைஞ்சு ஜெபிப்போம், அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த தேசத்துக்காக ஜெபி, அந்த மனிதனுக்காக ஜெபி, அந்த தற்கொலை எண்ணத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபி. அப்படிதான் எங்க ஊழியம் ஊன்றி கட்டப்பட்டது. ஜெபிங்க, வேதம் வாசிங்க. இதுதான் உங்க ராஜ்யத்தை கட்டக்கூடிய முதல் அடிப்படை. எத்தனையோ வழிகள் கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவதற்கு. இன்னைக்கு எத்தனையோ சிலுவை தியானத்தை கேட்டுட்டு அப்படியே போறது அல்ல. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும். இன்னைக்கு டாக்டர்ஸ் ரோஸ்லின் சிஸ்டர்லாம் நான் பாக்குறேன். அவங்க எல்லாம் எவ்வளவு டாக்டர் படிச்சு அவங்க பண ஆசை படிச்சு போயிடலாமே, எவ்வளவு மேற்படிப்பு படிச்சு போயிடலாமே. ஏன் இன்னைக்கு சீக்கிய ஆசிரமத்துல இருக்கிறாங்க? இந்த இடத்துல ஒரு தரிசனம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு வல்லமை இருக்கு, இந்த இடத்துல தேவ சித்தம் இருக்கு, இந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்கு. இங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் சும்மா இல்ல. நான் சொல்றேன், இந்த ஹாஸ்பிட்டல் நான் அன்னைக்கே ஒரு விஷயம் நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தால விசுவாசமா இருக்கிறேன். இங்க ஆம்புலன்ஸ் அதுவும் இதுமா போக்குவரத்துமா நிறைய பேர் ஹீலிங் ஆகி வந்து போய் ஒரு பரபரப்பா மாறப்போகுது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஆமென், ஆமென். நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? என் மூலியமா இந்த தேவ சித்தம் கட்டி எழுப்பப்படும். பாடலை பாடும் பொழுது பாணிக்கு எடுக்கப்படும். நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். சத்தம் என் உள்ளம் பலமாக ஒன்றை போல தொடர்ந்தால் ஒன்றாக இனங்காமே நின்றோமே. ஒன்றை போல தொடர்ந்தால் ஒன்றாக இனங்காமே நின்றோமே.
நம்ம அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன அர்ப்பணிப்பு, எல்லாரும் தன்னுடைய வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து இந்த அருமையான சிலுவையின் தியான நாட்களில் இந்த 7வது வார்த்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை மகிமையுள்ள சபையாக தெரிந்து கொண்டு அதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் அவர் அல்லாதிருக்கிறது எப்படி? சபையை ஏன் கலங்குகிறோம்? ஏன் திகைக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குரிய பணியை நம் கரத்தில் எடுப்போமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒரு கை இருதயத்தை வைங்க, ஒரு கையை வானத்துக்கு நேரம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ரட்சிப்பதற்காக அந்த கேடு அடைந்திரே ஆண்டவரே. என்னை ரட்சிப்பதற்காக தகப்பன் முன்னாடியே பிள்ளையை சாக கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க முன்னாடி செத்தா எங்களால தாங்க முடியுமா? பிதாவானவர் தம்முடைய குமாரனை சாக கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே. இந்த அன்புக்கு ஈடாய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். சபையே, நீங்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? உண்மையா ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க, என்னையும் ரட்சிங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை எடுத்து நீங்க ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாய் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் போகிற பாதைகளை எங்களுக்கு காட்டுங்க. எங்களுடைய ஊழிய பாதையை காட்டுங்க. தெய்வ சித்தத்துக்குரிய வழி எங்களுக்கு காட்டுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தெளிவாக எங்களை நடத்துங்க. அந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கண்ணீர்களையும் ஆனந்த களிப்பாய் மாற்றி கர்த்தர் ஒரு அற்புதத்தின் தேவனாய் வெளிப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.